ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் வந்து 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 வாட்ஸ் அப்படிங்கிற சொல்கிறத பற்றியும், நம்ம எதுக்கு வந்து இன்ஜினோட பவரை வந்து ஹார்ஸ் பவர் நம்ம எதுக்கு மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டீட்டெயிலாக கவனிங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த வாட் பவரை வந்து நமக்கு வந்து எப்போ வாட்டில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டுங்கிற பேர் எப்போ நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த 18th செஞ்சுரியில் வந்துச்சு. ஸோ எதுக்கு வந்து 18th செஞ்சுரியில் நமக்கு வாட்டுங்கிற பேர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்காட்டிஷ் இன்ஜினியர். அவர் ஒரு ஸ்காட்டிஷ்காரர். இவர் எப்போ வாழ்ந்தார் அப்படின்னா 1736லேருந்து 1819 ஆண்டு வரை வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்து நமக்கு ஸ்டீம் இன்ஜினை வந்து டிஸ்கவர் பண்ணது வந்து இந்த ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் வந்து இந்த ஸ்டீம் இன்ஜினை வந்து இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னா அதை என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நமக்கு லிஃப்ட் பண்ண ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஹைட்டுக்கு நமக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கும், ஒரு 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 பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும், இல்லை வந்து இது மாதிரி கிரைண்ட் மில்லை நமக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கும் இது மாதிரி குதிரையை தான் நமக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி அந்த காலத்தில் வந்து இது மாதிரி குதிரையை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இவர் வந்து நமக்கு ஸ்டீம் இன்ஜினை இன்வென்ட் பண்ணார், டிஸ்கவர் பண்ணார். ஸோ இவர் வந்து ஸ்டீம் இன்ஜினை ஒரு ஆள்கிட்ட விற்கும்போது, இப்போ நம்ம இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பைக் வாங்கணும் அப்படின்னா நமக்கு சிசி இவ்வளோ சிசிலாம் எனக்கு வேணும் அப்படின்னா நமக்கு அந்த சிசியில் நமக்கு வாங்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் இவர் வந்து எதை சொல்லி இவர் ஸ்டீம் இன்ஜினை விற்க முடியும் அப்படின்னா, இது மாதிரி இப்போ வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து ஒரு 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 குதிரை செய்கிற வேலையை வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் செய்யும், இல்லை அப்படின்னா 2 குதிரை செய்கிற வேலையை வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் செய்யும் அப்படின்னு தான் விற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இவருக்கு வந்து ஸோ அதுக்கு தான் இவர் வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்னு கொண்டு வந்தார். ஸோ இவர் 1 ஹார்ஸ் பவர் அப்படி ஈக்குவல் டு அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் பவர் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை டைம் அப்படிங்கிறது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பவர் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை டைம். ஸோ ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒர்க்கில் நமக்கு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து இந்த குதிரை வந்து இந்த மில்லை வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் தள்ளும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா 180 பவுண்ட்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த குதிரை வந்து இந்த வீலை வந்து தள்ளுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ வந்து ஃபோர்ஸ்க்கு பதிலாக நமக்கு 180 பவுண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து இவருக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு சர்க்கிளில் தான் இந்த குதிரை வந்து சுற்றி வந்துட்டுருக்கும். ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்ம்லாம் என்ன? 2πr அப்படிங்கிறது. ஸோ இதை ரேடியஸ் அவர் மெஷர் பண்ணி பார்க்கப்போ நமக்கு வந்து 12 ஃபீட் கிடைக்கிது. ஸோ இந்த ஆரில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு 24 × 5 ஃபீட் அப்படின்னு நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1 மினிட்டுக்கு இந்த குதிரை வந்து இந்த வீலை வந்து எவ்வளோ நேரம் சுற்றுது அப்படின்னு 1 மினிட்டுக்கு செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ செக் பண்ணி பார்க்குறதுல 1 மினிட்டுக்கு இந்த குதிரை வந்து 2.4 டைம்ஸ் வந்து இந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணிச்சு. ஸோ ரொட்டேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அந்த 1 மினிட்டுக்கு 2.4 டைம்ஸ் அந்த ரொட்டேட் வீல் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இப்போ நமக்கு 1 ஃபீட் ஒன் ரெவல்யூஷனுக்கு நமக்கு வந்து எவ்வளோ 24 × 5 ஃபீட் நமக்கு ரொட்டேட் பண்ணி டிஸ்டன்ஸுக்கு நமக்கு ரொட்டேட் பண்ணியிருந்துச்சு. இப்போ 2.4 டைம்ஸ்க்கு, அதாவது 2.4 டைம்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2.4 × 24 × 5 ஃபீட். ஓகேவா? ஸோ இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பை அந்த ஹார்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? குதிரை வந்து நமக்கு வந்து 180 பவுண்ட் ஃபோர்ஸ் கொடுத்து நமக்கு இந்த வீலை தள்ளுது. அதாவது பவுண்ட் அப்படிங்கிறதுனா என்ன? 1 pound = 0.45 கிலோகிராம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ வந்து இது கொடுத்து டிஸ்டன்ஸ் அந்த டைமே நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ டைம் அப்படிங்கிறது நம்ம மினிட் தான் எடுத்துருக்கோம். 1 மினிட்டுக்கு 2.4 டைம்ஸ் இது ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கிறனால நம்ம மினிட் தான் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 32,550 ஃபீட் பவுண்ட் ஃபோர்ஸ் டிவைட் பை மினிட் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து நமக்கு யூனிட். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இதை வந்து ரவுண்டாக எழுதிக்கிறாரு. 33,000 ஃபீட் பவுண்ட் ஃபோர்ஸ் பர் மினிட் அப்படின்னு ரவுண்டாக எழுதிக்கிறாரு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து மினிட்டை வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட்ஸில் பண்ணும்போது நம்மளுக்கு மினிட் கேன்சல் ஆகிரும். ஏன் அப்படின்னா 1 minute = 60 செகண்ட்ஸாக. ஸோ வந்து மினிட் கேன்சல் ஆகிரும். ஸோ வந்து நமக்கு 550 ஃபுட் பவுண்ட் ஃபோர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது என்ன? இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது இந்த 550 பவுண்ட் ஃபோர்ஸ் இன்டூ ஃபீட் டிவைட் பை செகண்ட்ஸ் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த குதிரை வந்து 550 அளவுள்ள பவுண்ட்ஸ், அதாவது 550 பவுண்ட்ஸ் வெயிட் உள்ள அந்த அளவு 550 அப்படின்னா நமக்கு 250 kg. ஓகேவா? 250 kg அளவுள்ள அந்த வெயிட்டை வந்து 1 ஃபீட்டுக்கு, ஓகேவா, இதுலேருந்து 1 ஃபீட்டுக்கு 1 செகண்டுக்கு நமக்கு லிஃப்ட் பண்ணிடும்.
அதாவது இந்த குதிரை வந்து ஒரு செகண்டுக்கு இந்த 250 கேஜி உள்ள வெயிட்டை வந்து 1 ஃபீட்டுக்கு நமக்கு லிஃப்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுலேருந்து 1 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இதான் வந்து 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 550 ஃபீட் இன்ட்டு பவுண்ட் ஃபோர்ஸ் டிவைட் பை செகண்ட்ஸ். ஸோ இப்போ எப்படி வந்து இதை வந்து நமக்கு வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 pounds ஈக்குவல் டு 0.45 கிலோகிராம், 1 ஃபீட்டை வந்து 1 feet ஈக்குவல் டு 0.3 மீட்டர். ஓகேவா? ஸோ 1 HP ஈக்குவல் டு 550 ஃபீட் பவுண்ட் ஃபோர்ஸ் டிவைட் பை செகண்டு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 550. 1 feet அப்படிங்கிறது 0.3 மீட்டர். ஸோ 0.3. 1 pound அப்படிங்கிறது வந்து நமக்கு 0.45. ஸோ வந்து 0.45 கேஜி ஃபோர்ஸ் இன்ட்டு மீட்டர் டிவைட் பை செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 76.04 அப்படின்னு கிடைக்கிது. 4 கேஜி மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கிது. இங்கே எதுக்கு நம்ம 9.806 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அதாவது இந்த குதிரை வந்து இந்த 250 கேஜியை வந்து நமக்கு கிராவிட்டி எப்போவுமே நம்மளுக்கு கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுமா? ஸோ இந்த கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த 250 கேஜியை வந்து இது வந்து லிஃப்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக தான் இந்த 250 கேஜியை இது வந்து லிஃப்ட் பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு கிராவிட்டியும் ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டியும் நமக்கு ஆட் பண்ணிக்கணும், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ வந்து நமக்கு ஆசிலேஷன் அதோட இது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஏன்னா ஆசிலேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைட் பை டைம். வெலாசிட்டி டிவைட் பை டைமு. வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர் பர் செகண்டு, அடுத்து டைமுக்கு வந்து செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ வந்து நம்மளுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் நமக்கு இந்த யூனிட்டையும் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கேஜி மீட்டர் வந்து 2 இருக்கனால மீட்டர் ஸ்கொயர்டு, செகண்ட் வந்து செகண்ட் ஸ்கொயர்டு வித் வந்து செகண்ட்ஸு. ஸோ செகண்ட் க்யூபு. ஸோ வந்து இந்த கேஜி மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர்டை தான் நமக்கு வந்து வாட் அப்படின்னு சொல்லுவோம். இதே எதுக்கு நம்ம வாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் 1 watts ஈக்குவல் டு நமக்கு என்ன வாட்டுங்க அப்படிங்கிறது பவர் ஒர்க் டிவைட் பை டைமாக. ஒர்க்கை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஜூல்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ வந்து ஒர்க்கு வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஃபோர்ஸை வந்து நம்ம நியூட்டன் அப்படின்னு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். டைம் வந்து செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். இதில் நியூட்டன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு அதாவது நியூட்டன் செகண்ட் லா, அதாவது F ஈக்குவல் டு MA. ஃபோர்ஸை வந்து நியூட்டன் அப்படி மெஷர் பண்ணுவோம். இது வந்து மாஸு. ஸோ வந்து கேஜி. ஆசிலேஷன் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஸோ வந்து இது நியூட்டனோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கேஜி இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதனால் இந்த நியூட்டனுக்கு பதிலாக நமக்கு வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கேஜி மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட்ஸ் க்யூப். அதை தான் நமக்கு வாட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1 HP. இதுலேருந்து நமக்கு என்ன 1 HP ஈக்குவல் டு 745.6 வாட்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம சுருக்கிட்டு நமக்கு வந்து 746 வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 HP ஈக்குவல் டு. ஸோ இதுலேருந்து தான் வந்து நமக்கு 1 HP 1 ஹார்ஸ் பவரை வந்து 746 வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஸோ இதனால தான் நமக்கு வந்து இன்ஜினோட பவரை வந்து ஹார்ஸ் பவரில் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.